தமிழீழத்தின் அடையாளமாக இருக்கின்ற மடு திருப்பதியினுடைய நவநாள் உற்சவம் 23ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய முக்கியமான இறுதி நாள் நிகழ்வுகள் 1ஆம் 2ஆம் தேதிகளிலே இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த உற்சவத்தினை சிறப்பான முறையிலே முன்னெடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பான 2வது கலந்துரையாடல் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த உற்சவத்தினை சிறப்பான முறையிலே முன்னெடுப்பதற்குரிய பூர்வாங்க ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே வருகின்ற பக்தர்களுக்குரிய பாதுகாப்பு ஒழுங்குகள் போலீசாரினாலும் அதேபோன்று முப்படையினரும் இணைந்து மேற்கொள்வதற்குரிய ஏற்பாடுகள் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனை விட இங்கே வருகின்ற மக்களுக்குரிய சுகாதார ஏற்பாடுகள் தொடர்பாக இங்கே அதற்குரிய வைத்தியசாலை வைத்தியர்கள் மற்றும் பொது சுகாதார பரிசோதனை இணைந்து முழு மூச்சிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வகையிலே அதற்குரிய நுழம்பு பெருகாத வகையிலான புகையூட்டல் செயற்பாடுகள் ஏற்கனவே அதற்குரிய திட்டமிடல்கள் செய்யப்பட்டு வருகின்ற சனிக்கிழமைகளில் இருந்து அதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனை விட அந்த வருகின்ற மக்களுக்குரிய சுகாதார ஏற்பாட்டுக்காக 3 ஆம்புலன்ஸ் வண்டிகள் அத்துடன் சிறப்பு ஏற்பாடுகளுடனான வைத்தியசாலை வசதிகளுடன் கூடிய வைத்தியசாலைக்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை விட இந்த வருகின்ற பக்தர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த முப்படையினருக்கு மேலதிகமாக பாடசாலைகளில் இருந்து ஸ்கவுட் விசேட மாணவர் படையணியினர் வரவழைக்கப்பட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை விட வருகின்ற மக்களுக்கான சிறப்பான குடிநீர் விநியோகம் மற்றும் மலசுல கூட வசதிகளுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுடன் இங்கே வருகின்ற மக்களுக்காக தனியார் மற்றும் அரச போக்குவரத்துக்கு சேவைகள் இணைந்த வகையிலே சிறப்பான போக்குவரத்துக்குரிய அட்டவணைப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கமைவாக சிறப்பான போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதைவிட முச்சக்கர வண்டிகளுக்குரிய போக்குவரத்து வசதியும் விசேடமான முறையிலே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட மின்சாரம் மற்றும் வேறு தேவையான வசதிகளும் பொதுமக்களுக்கான சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருப்பதுடன் இந்த மடு பிரதேசம் ஒரு புனித பூமியாக இருப்பதால் அந்த உற்சவ காலத்திலே அந்த மடு புனித பிரதேசத்துக்குள்ளே மதுபானங்களோ அல்லது புகைத்தலுக்கோ தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதனை கட்டுப்படுத்துவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மடு புனித பிரதேசத்திலே புகை பாய்ப்பதையோ அல்லது மதுபானம் பாய்ப்பதையோ பக்தர்கள் தவிர்த்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இதைவிட இங்கே வருகின்ற மக்களுக்குரிய இந்த அபாயம் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் அதை கட்டுப்படுத்துவதற்குரிய தீயணைப்பு வசதி உட்பட அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு இந்த அனைத்து பங்குதாரர்களுடனான இந்த கூட்டத்திலே இதுவரை நடந்த அந்த முன்னேற்றங்கள் தொடர்பாக ஏற்பாடுகளின் முன்னேற்றம் தொடர்பாக மதிப்பிடப்பட்டு அதற்குரிய இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே செய்யப்பட்டிருக்கின்றது. நன்றி.